பெண்களை தனிப்பட்ட முறையில் கேலி பேசி இழிவுபடுத்துபவர்கள் சுயமரியாதைக்காரராக இருக்க முடியாது என எம்பி கனிமொழி கோவையில் பேசியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். ரவீனா, கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி கலையரங்கத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு விழா மாநில மாநாட்டை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, ஈஸ்வரசாமி, மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, திமுக மாவட்ட செயலாளர் நாகார்த்தி, தொண்டாமுத்தூர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கனிமொழி பேசிய போது தேர்தல் வெற்றி, கட்சி பொறுப்பு என எத்தனையோ பொறுப்புகள் எனக்கு கிடைத்தாலும் என் வீட்டில் அனைவரும் திமுக, என் மகள் மட்டும் திக என கலைஞர் கூறியதை மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் என்றும், உலகில் அழகான வீரியமிக்க வார்த்தை சுயமரியாதை, மனித வாழ்க்கையில் அடிப்படை கோட்பாடுகள் சுயமரியாதை, அந்த சுயமரியாதை உணர்வை கட்டமைத்து தந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்றும், பல நாடுகள் பலவிதமாக ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன, அதில் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு தவிர மற்றவரை மாற்றிவிட முடியும். ஆனால் ஒருவர் பிறப்பதற்கு முன்பிருந்து இறந்த பின்னாலும் தொடரும் சாதியை மாற்ற முடியாது. யார் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க போராடியவர் பெரியார். திமுக இந்து மக்களுக்கு எதிரானது என சிலர் சொல்கிறார்கள். அதை நான் பொருட்படுத்தவில்லை. பெரும்பான்மையான அரசு பொறுப்புகளில் 3% மட்டுமே இருக்கும். பிராமணர்கள் இருந்த நிலையில் மாற்றி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அப்பணிகளில் தற்பொழுது கோசலைக்க காரணமானவர் திராவிட இயக்கம். எதையும் கேள்வி கேட்காதது என பெண்களிடமும் ஒடுக்கப்பட்ட மக்களிடமும் பாசிசம் சொல்லி கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டதால் தான் அவரை பார்த்தாலே சிலர் கொஞ்சம் நடுங்குகிறார்கள். கேள்வி கேட்பவர்களை நக்சல், தேச துரோகிகள் என்கிறார்கள். ஆனால் மீதான அக்கறை பேரில் தான் முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார். ஆளுநர் தேவையில்லை என பல காலமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் கேட்க வைத்த இயக்கம் திமுக இருக்கிறது. நமது வரலாற்றில் நமக்கு கிடைத்த உரிமைகள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும் என்றும், பெண் விடுதலையை மறுப்பவர்கள் யாரும் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது. பெண்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், ஒரு பெண்ணை மேடையில் கேலி பேசி தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தக்கூடியவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது என்றும், அவர் பெரியார் வழியில் வந்தவனாக இருக்க முடியாது என்றும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெயருக்கு பின்னால் ஜாதியால் இருக்காது. தற்பொழுது தவறான அரசியல் மீண்டும் தலைப்புக்க சாதி வாளை வெட்ட வேண்டும் என்றும், மத துஷ்பிரயோகம் உருவாக்குபவர்களை கையில் டெல்லி ஆட்சி இருக்கிறது. ஒவ்வொரு மசோதாவிலும் மாநில உரிமைகள் பறிக்கிறார்கள். இந்த சக்திகள் ஊடுருவாமல் நாட்டை காக்க வேண்டியது நம் கடமை. இந்திய திணிப்பை அறிவியலுக்கு உகந்ததாக இல்லை. AI தொழில்நுட்பத்தால் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்தி படி என்பது சுமையாகத்தான் இருக்கும். 100 வருடங்களுக்கு முன்பு போட்டு முடித்த சண்டையை மீண்டும் போடுகிறார்கள். அவர்களை இந்த மண்ணிலிருந்து ஓட விரட்ட வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி பேசியுள்ளார். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.